பூங்கா எல்லாம் ஊரெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அங்கங்கெல்லாம் ஷோ எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் இருக்குது. அதை ஸ்டாலின் வரதுக்கு மட்டும் போட்டாங்க, அவ்வளோதான். ரெடிமேட். இன்றைக்கி எதுவுமே இல்லை. அதனால் மக்களுக்கு எப்பவுமே மக்களுக்காக செய்யணும். ஸ்டாலினுக்காக தான் செஞ்சாங்க அவங்க. ஸ்டாலினுக்காக ரோடு அங்கே சும்மா பெயிண்ட் போட்டாங்க எல்லாம். திரும்ப மக்களுக்கு தேவையில்லை அந்த இது. அவங்களுக்கு தேவையா? நம்மளுக்கு இருக்கிறதுல தான் அவங்க வந்து போகணும். அதனால் தயவு செஞ்சு மக்கள் ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர் மீண்டும் கொடுப்பாரு. 2 லட்சத்தில் வாக்களிங்க. இந்த ஓசூரை ஸ்மார்ட் சிட்டி என்ன நான் சொல்லலையா, ரோடு, லைட்டு, ட்ரெயின், பூங்காக்கள். இப்போ எல்லாம் அங்கே ஒரு பூங்கா பண்ணி கொடுத்தா ரெயின்போ கார்டனில். அந்த பூங்கா பக்கத்தில் அப்படியே ஒரு இடம் இருக்குது பாருமா. எப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் எப்படி இருக்குது? அதை துர்நாற்றாட்டு இது பார்த்துங்களாங்க. அந்த பக்கத்தில் பார்க் பக்கத்தில் ஒரு கார்னராக இருக்குது இல்லையா, எல்லாம் குப்பையெல்லாம் அங்கே போட்டு நல்லா துர்நாற்றம் அடிக்குது. அங்கெல்லாம் நாய்ங்க அது இது எல்லாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சரௌண்டிங்கு நம்ம சுத்தப்பட்டு எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ எல்லாம் இங்கே ஒசூரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நிறைய நோய்கள் வருது. நல்ல நோய்கள் வருது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் அடிக்குது. இந்த துர்நாற்றத்தில் இந்த ஒசூரை காப்பாற்றுறேன்னா 2 லட்சத்தில் வாக்களிங்க. உங்களுக்கு அண்ணா எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக எல்லாமே செய்வாங்க. நான் என்ன நீ பார்த்துருப்பீங்க 2011லேருந்து 16 வரை என்ன செஞ்சான்றது. இது நம்ம நந்தகுமார் தான் கவுன்சிலராக இருந்தாருங்க. எல்லா பகுதியில் எல்லாம் டெவலப் பண்ணிருக்காரு, பார்க் பண்ணியிருக்காரு, எல்லாமே நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்கிறோமா. நானும் திரும்பி வருவேன். நீங்கள் உங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து உங்களுக்கு மீண்டும் சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று வந்தவுடனே உங்களோட தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பேன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நம்ம மூத்த நண்பர் சிவாஜி ராவ் அவர்களுக்கு வணக்கம். ஆட்டோ கணேஷ், வத்தல ரவி எங்க இருக்கிற? ஓகே.